ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். அதாவது நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சோதனை காலம். எல்லாருக்கும் துக்கமாக இருக்கிறதல்லவா, கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதல்லவா? சோதனை காலம். என்ன காலம்? சோதனை காலம். அதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். நமக்கும் சோதனைகளும் வேதனைகளும் துக்க துயரங்களும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்களும் எத்தனையோ போராட்டங்கள் வழியாக தாண்டி வந்திருக்கலாம், எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கலாம், எவ்வளவோ சோதனைகள் உங்களை வந்து அலைமோதி வந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரங்களெல்லாம் யார் கூட இருந்து விடுவித்தது? கர்த்தர் கூட இருந்து விடுவித்தார். ஹல்லேலூயா. அப்படித்தானே அனுபவித்தீர்கள் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்களை தியானித்து அதன் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாம். அதாவது லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனம். யாராவது படியுங்கள். கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஆமென். ரொம்ப அருமையான வசனம் இல்லையா? சோதனை காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. எல்லாம் முன்னா போயிட்டே இருந்தாங்க, உண்மைதான். வந்துக்கிட்டே இருந்தாங்க, இயேசு பின்னால் வந்துட்டே இருந்தாங்க. இப்போ சோதனை காலம் வந்தது, பின்வாங்கி போய்விட்டார்கள். எபிரேயரில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. பின்வாங்கி போயிட்டோம், கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கவே மாட்டார். கர்த்தர் பிரியமாக இராவிட்டால் நாம் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியும்? எப்படி கர்த்தரை பின்பற்ற முடியும்? எப்படி கடைசி மட்டும் அவருடைய ஜீவித்து அவருடைய ராஜ்யத்தில் போக முடியும்? பின்வாங்கினவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? முடியுமா? முடியாது, நிச்சயம் முடியாது. பின்வாங்கி போவானானால் அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வழியே இல்லை. யூதாஸ் பார்த்தீங்களா? இயேசுவோடு கூட நெருக்கமாக இருந்தவன் இல்லையா? அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் கண்டான். இயேசுவோடு இணைந்து வாழ்ந்தவன். பணப்பையே அவன் கையில் தான் இருந்தது. சோதனை நேரத்தில் அவனுக்கு அந்த சோதனையான நேரத்தில் இயேசுவை காட்டி கொடுத்தான், நான்று கொண்டு செத்தான். எவ்வளோ பரிதாபமான நிலை. 12 பேரை இயேசு முழுவதும் ஜெபம் பண்ணி தெரிந்து கொண்டார். அதில் ஒருவனுக்கு இப்படிப்பட்ட முடிவு வந்து விட்டது. பேதுரு பார்த்தீங்கன்னா, பேதுருவும் இயேசுவை மறுதலித்தார். ஆனால் ஒரு நல்ல காரியம் அவர் செய்தார். தான் செய்த தவறை உணர்ந்து மனங்கசந்து அழுதார். ஒரு இடத்துல மிகவும் அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுது கர்த்தரிடத்திலே மனம் திரும்பினார். தவறு வந்து விட்டது, ஆனால் அழுது மனம் திரும்பினார். கர்த்தர் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். மறுபடியும் அவரை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி சபையில் ஒரு தூணாக நிறுத்தினார். சபைக்கு ஒரு அஸ்திபாரமாக கல்லாக அவர் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. இவங்க யாருன்னா விதைக்க புறப்பட்ட ஒருவர் புறப்பட்டார். சில விதை உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். வழியருகே விழுந்தது, கற்பாறையான இடங்களில் விழுந்தது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. இந்த விதை எங்கே விழுந்திருக்கு? கற்பாறை இடத்துல விழுந்தது. சீக்கிரமாக வசனத்தை கேட்டாங்க, ஆசையாக கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு சோதனை வந்த நேரத்தில் அதை நிற்க முடியல. காரணம் என்னவென்றால், மேலே வார்த்தைகளை கவனித்தீர்களானால், வேறு ஆழமாக போகிறதுக்கு வழி இல்லை. இங்கே கல் இருக்குது. கல் இருக்கிறபடினால இந்த வேர் ஆழமாக போகாததுனால வெயில் அடித்ததும் அது வளர முடியவில்லை. அதுக்கு தண்ணீர் அந்த வேர் எடுத்து கொடுக்க முடியவில்லை.
ஆகையினாலே அந்த செடி பலன் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. வேர் என்று சொல்லும்போது கொலோசியர் நிருபத்தில் நாம் படித்தால், கொலோசியர் 2வது அதிகாரம், அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாயும் அவருடைய அன்பிலே கண்டுபிடிக்கலையா? கொலோசியர் 2:6 வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே வேர் கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே வேர் ஊன்றி விட வேண்டும். வேர் ஆழமாய் போக வேண்டும். எந்த செடியில் வேர் ஆழமாய் போகிறதோ அதோடைய பலனை மேலே பார்க்கலாம். வேரை பார்க்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அது உள்ளுக்கு தான் இருக்கும், நிலத்தடியில் இருக்கும். ஆனால் அதோட மேல் பாகம், தண்டு, இலைகள், பூ, காய், கனி எல்லாம் வரும்போது அது அழகாய் நின்று கொண்டிருக்கும். காற்றெடுத்தாலும் சரி, தண்ணி அதிகமாக மோதி அடித்தாலும் சரி, அந்த வேர் ஆழமாக இருக்குமானால் அந்த செடி அப்படியே நிமிர்ந்து நிற்கும். ஆமென். இப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தருடைய அன்புக்குள்ளே வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வேர் ஆழமாய் கர்த்தருக்குள்ளே போய்விட வேண்டும். இனி உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும், உறவினர்களும் வேண்டும், மனுஷ வார்த்தையும் கீழ்ப்படிய வேண்டும், மனுஷரையும் பிரியப்படுத்த வேண்டும், வசனத்துக்கும் போகணும், வசனத்தின்படியும் இருக்க வேண்டும். இப்படி 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடந்தால் என்ன ஆகும்? ஆபத்து. வேர் ஆழமாய் போக முடியாது, அது கனி கொடுக்க முடியாது, அது பின்வாங்கி போய்விடும். ஆழமாக உள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது? நிலத்தடியில் என்ன இருக்குது? கல் இருக்குது. வேர் போக முடியல. இருதயம் மெழுகு போல இல்லை, நொறுக்கப்பட்ட இருதயம் இல்லை. கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்பட முடியவில்லை. கர்த்தருடைய அன்பை ருசிக்க முடியவில்லை. சோதனை நேரத்தில், கஷ்ட நேரத்தில், துன்ப நேரத்தில், வியாதி நேரத்தில் அப்படி பின்வாங்கி போகிறோம். சும்மா தான் வந்து சேர்ந்துட்டேன், இங்கே எப்படியோ வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து என்னை வந்தபடியே திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு போய்விடுகிறார்கள். இது மிகுந்த ஆபத்து. அது மட்டுமல்ல, சிலர் வந்துட்டே இருப்பாங்க, ஆனால் தேவனோடு உள்ள உறவுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, கர்த்தருடைய அன்புக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அதுவும் ஆபத்தான காரியம். எப்படி இருப்பாங்க? ஆலயத்துக்கு வருவாங்க, வேத புஸ்தகம் வச்சுருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, கையை தட்டுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் தேவனுக்குள்ளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த அன்பு ஆழமாய் செல்லாததுனாலே அவள் இங்கு இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கென்று கனி தர முடியாது, பின்வாங்கின நிலைமையிலே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நாம் யாரும் காணப்படக்கூடாது. இந்த சோதனை காலத்தில் பின்வாங்கி போனவர்களாக இருக்கவே கூடாது. இன்னும் ஒரு வசனத்தை படிக்கலாம். அதாவது 1 கொரிந்தியர் நிருபம் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மளை எல்லாம் சோதனைக்கு வழியாக நடத்திட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு கொண்டு இருக்கிறவர் அல்ல, காணாதவர் போல இருக்கிறவர் அல்ல, அவர் நம்மை தனியே விட்டு விட்டு போகிறவர் அல்ல. அவர் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள போக்கையும் உண்டு பண்ணுவார். அதாவது கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் யார்? உண்மையுள்ள கர்த்தர். நம்மை ரட்சித்தார், இரத்தத்தினாலே கழுவினார், சுத்தம் பண்ணினார், அவரோடு உடன்படிக்கை பண்ணும்படியாக செய்தார், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார், மற்ற ஜனங்களை விட்டு நம்மை வேறு பிரித்தார். நம்ம குடும்பத்தில் கூட அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிப்பை அடையவில்லை. கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அது விசேஷித்த அன்பு. ரட்சித்து அவருடைய சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்படியானால் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் வழியில் நம்ம கைவிட்டு விட்டு காணாதவர் போல இருக்கிறவர் அல்ல, கூடையே வருகிறார். இன்னும் முதல் வார்த்தையை பார்க்கும்போது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல்
வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷருக்கு இந்த பூமியிலே வாழ்கிற மனுஷர்களுக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கு நேரிடுகிறது. நம்ம நினைக்கிறேன் எனக்கு தான் இவ்வளவு சோதனை, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். அங்கே உள்ளே போய் பார்த்தா அது தெரியும் அவங்க படுற வேதனை. இப்படியாக ஒவ்வொருவருக்கும் அவருடைய நிலைமைக்கேற்ற சோதனை உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆகையினால் மனுஷருக்கு நேரிடுகிற அதே சோதனை தான் நமக்கும் வந்திருக்கிறது. அது வியாதியானாலும் சரி, பண கஷ்டமானாலும் சரி, அல்லது நிந்தைகள் அவமானங்களானாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மோட வந்து சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சில நேரம் மரணம் வரைக்கும் வந்துடுது இல்லையா? அதுதான் கடைசி தவிர்க்க முடியாத கஷ்டமான ஒரு சூழ்நிலை, மரண நேரம். இந்த நேரத்தையும் எல்லா மனுஷரும் அனுபவிக்கிறாங்க. யாரும் நான் நீடித்து வாழ்வேன்னு சொல்கிறதற்கு இல்லவே இல்லை. எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டும், மரணம் உண்டு. ஆகையினால் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை நமக்கு வருவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் சோதனையோடு கூட அப்புறம் என்ன சொல்கிறாரு? தப்பிக்கொள்ள போக்கை உண்டு பண்ணுகிறார். தப்பி செல்ல ஒரு போக்கை அவர் உண்டு பண்ணி வைக்கிறார். யார் யார் சோதனைக்குள்ளே அகப்பட்டு பாதிக்கப்படுகிறீர்களோ உங்களுக்கு தேவன் உண்மை உள்ளவராயும் இருக்கிறார். அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள ஒரு போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். அங்கு அவர் பரலோக தேவன் பார்த்து கொண்டு இருக்கவில்லை. அவர் நான்காவது நபராக அவர் முதலே வந்து அதை ஒருவர் சொல்லும்போது சொன்னார், அக்கினி சூளையிலே அவங்க 3 பேரையும் போடுறதுக்கு முந்தியே தேவன் அங்கே வந்து விட்டார். அக்கினி சூளையில் அவர் முதல்ல வந்து விட்டார். அப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து நாலாளாக 4 பேராக அங்கு உலாவி கொண்டிருக்கிறார். அக்கினி நடுவில் உலாவ செய்த தேவன் அல்லவா நம்முடைய தேவன். ஹல்லேலூயா! இதை விட பெரிய சோதனை உங்களுக்கு வந்து விட்டதா? இல்லையே, அப்படித்தானே? ஆமென். யோபுக்கு வந்த பரீட்சையை காட்டிலும் சோதனையை காட்டிலும் பெரிய சோதனை வந்து விட்டதா? அவர் சொல்லுகிறார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாய் விளங்குவேன். சோதனை வர 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 கர்த்தர் நம்மை பொன்னாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! சோதனையை கண்டு பயப்படாதீர்கள். சோதனை அனுபவித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை தனியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் உண்மை உள்ளவர். சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள போக்கையும் உண்டு பண்ணுவார். தப்பிக்கொள்ள போக்கையும் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா! பின்னாடி கேட்குதா உங்களுக்கு? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்குதா? கேட்கலையா? கேட்குது. ஆமென். ஹல்லேலூயா! தப்பிக்கொள்ள போக்கை உண்டு பண்ணுகிற நம்முடைய நல்ல தேவன் ஜீவிக்கிறார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். அவரை ஏன் விசுவாசிக்க கூடாது? அவரை ஏன் பற்றி கொள்ளக்கூடாது? அவர்கள் ஏன் அன்பு கூறக்கூடாது? ஹல்லேலூயா! அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சோதனையா, போராட்டமா, கண்ணீரா, வேதனையா, அதன் நடுவில் அது நன்மைக்கு, அந்த காரியங்களெல்லாம் நமக்கு எப்படி நடக்கிறது? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். சோதனை வந்ததுதான் ஆண்டவர் பாதத்தில் போய் விழுந்துருங்க. ஆண்டவர் முகத்தை பாருங்க. கொஞ்ச நேரம் அவர் சமூகத்தில் ஜெபியுங்கள், உபவாசியுங்கள், அவரை இன்னும் கிட்டி நெருங்குங்கள். நீங்கள் தூரமாக விலகி விலகி போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா! கர்த்தரோடு நெருங்குவோம். கர்த்தர் நிச்சயமாகவே தப்பிக்கொள்ள போக்கை உண்டு பண்ணி அந்த சோதனை நடுவில் உங்களை மேன்மைப்படுத்துவார். இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக செய்வார். இயேசு உங்கள் மூலம் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 1
3:10 படிங்க. 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். இப்போ பாருங்க, பூச்சக்கரம் முழுவதும் உலகம் முழுவதிலுமாக ஒரு பயங்கரமான சோதனை வேதனையான சூழ்நிலை உண்டாகிறது. எங்கு பார்த்தாலும் சோதனை. பார்த்தீங்களா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற காரியத்தை பார்க்கும்போது எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது அல்லவா? நம்ம இங்கே சொகுசாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஜெபிக்கிறதுக்கு மனம் இல்லை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு மனம் இல்லை. நாம் பதுங்கி பதுங்கி இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை தேடுவதற்கும் மனம் இல்லை. அங்கே பாருங்கள், வெளியே போக முடியல, ஆராதிக்க முடியவில்லை, வாடகை வீடுகளில் ஆராதனை நடத்த முடியலை. அவ்வளோ ஒரு நெருக்கடியான நிலைமையில அவர்கள் வந்து இருக்கிறார்கள். பாருங்கள், பூச்சக்கரம் எங்கும். இதை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியா முழுவதுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே. சிறுமந்தை தான், கொஞ்சம் ஜனங்கள் தான். நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்முடைய மேய்ப்பர் யார்? இந்த சிறு மந்தையின் மேய்ப்பர் யார்? பெரிய மேய்ப்பர். சொல்லுங்களேன், பெரிய மேய்ப்பர். நம்முடைய மேய்ப்பர் பெரியவர், பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். நாம் சிறு மந்தை தான். நசுக்கிடலான்னு, அந்த எறும்பை நசுக்குன மாதிரி நசுக்கி தொலைச்சி கட்டிடலான்னு பார்க்குறாங்க. ஒருத்தரும் தொலைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே கர்த்தர் ஜீவிக்கிறார், வாசம் பண்ணுகிறார். அது அவர் சொல்கிறார், சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஒரு மௌனமாக இருக்க மாட்டார், அவர் காப்பார். யாரை எப்படி காக்க வேண்டுமோ அவர்களை காப்பார். சில நேரம் நமக்கு சிலர் காவலில் போடுவார்கள். அதில் பாருங்கள், ஒரு வசனம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் படியுங்கள். வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். எத்தனை நாள் உபத்திரம்? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. பயம் வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை பயத்தை கொண்டு வருகிறதே சாத்தானுடைய வேலை தான். அவன் பயத்தை போட்டு நம்ம என்னென்னலாம் குழப்பணுமோ அதெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து போட்டு குழப்பிகிட்டே இருப்பான். பயமே தேவையில்லை. பயம் வேதனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயந்தால் அந்த பயத்தின் நிமித்தமாக நாம் அநேக நன்மைகளை இழந்து போய்விடுவோம். கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுவோம். பயப்படக்கூடாது. பயப்படுகிறதற்கு தேவன் அடிமைத்தனத்தின் ஆவியை தரவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரசிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அதனால் இந்த சோதனை வேதனை நேரங்களில் அப்பா பாதத்தில் போய் அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயம் நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தி நமக்கு வேண்டிய எல்லா சகாயத்தையும் உதவிகளையும் கர்த்தர் நமக்கு செய்வார். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இப்போ பாடு உண்டு என்று தான் சொல்லுகிறார். பாடு உண்டு, சோதனை உண்டு, கஷ்டம் உண்டு, நெருக்கம் உண்டு. மற்ற காவலில் போடுவார்கள். இந்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு என்ன தருவேன்? ஜீவ கிரீடத்தை தருவேன். ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் மரண பரியந்தமும் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த உண்மையை விட்டு விலகக்கூடாது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த உண்மையில் பிசகு தவறு வந்துவிடவே கூடாது. உண்மை உள்ளவர்களாக இருந்து விட வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஆகையினாலே இந்த பாடுகளை குறித்து கவலைப்படவே தேவையில்லை. பாடு உண்டு என்ற உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நான்
உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம், வசனத்தை பற்றி கொள்ளுகிறது, விசுவாசிக்கிறது, இதெல்லாம் இதில் ஜெயத்தை தரும், ஜெயத்தை தரும். நான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அற்புதமாய் நம்மை கர்த்தர் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், அற்புதமாய் நமக்கு ஜெயத்தை தருவார், அற்புதமாய் நம்மை விடுதலையாக்குவார். நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நமக்கு ஜெயமும் வெற்றியும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும். இதற்கு தடையே இல்லை. அப்புறம் மரண பரியந்தம் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. இவற்றின் நடுவில் மரண பரியந்தம் உண்மையாயிருந்தால் உனக்கு என்னத்துக்கு தருவேன்? ஜீவ கிரீடம். எப்படி அழகான கிரீடம்! கிரீடம் எல்லாம் நமக்கு தலையில் வச்சுட்டா எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம தலையிலெல்லாம் ஒரு கிரீடம் கொண்டு வந்து வைக்கிறாருன்னா அது எவ்வளோ மேன்மையான காரியம். இது மனுஷன் செஞ்சதா? கிரீடம் எல்லாம் மனுஷத்திலிருந்தா வந்தது. யார் தருகிறது? கர்த்தர் தருகிறார், பரலோக தேவன் தருகிறார். உங்களுக்கெல்லாம் கிரீடம் வேணுமா வேண்டாமா? அப்படியானால் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், வேர் த கிராஸ் வேர் த க்ரௌன். நீ சிலுவையை சகித்துக்கொள், என்னத்தை சூட்டி கொள்ளலாம்? தலையில் கிரீடத்தை அணிந்து கொள்ளலாம். ஆமென். அப்படியானால் கிரீடம்தான் வேணும்னு இருந்தால் என்ன தான் சகிக்கணும்? என்ன பைபிள் ஸ்கூல்? பாடுகளை அனுபவிக்க வேண்டும், பாடுகளை சுமக்க வேண்டும். எத்தனை நாள் பாடு? கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் பத்திரம், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொரிந்தியரில். கொஞ்ச காலம் தான். அதில் ஏன் இப்படி எகிறிய? இந்த பாடு ஒன்று வந்து ஒருத்தர் தொட்டு பார்த்துட்டா போதும், யாரும் தொட முடியாது, யாரும் ஒன்றும் பேச முடியாது. ஒரு பொய்யான வார்த்தை ஒருத்தர் சொல்லிட்டாங்க, உடனே என்ன செய்கிறது? அவங்கள எதிர்த்து நின்று பேசுகிறதா? பொறுமையாக சகிக்கணும். இல்லாததை சொல்லிட்டாங்க, பொறுமையாக இருக்கணும். அதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறதா? இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போகிறதுக்குரிய வழிகள் அல்ல. ஹல்லேலூயா. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா முடியாது. நீ இருந்துக்கா, அப்படியே இருந்துக்கா, இருக்கிற நிலைமையில இரு, ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்தமடைய வேண்டும். அவர் நிமித்தம் வருகிற பாடுகளை பொறுமையாய் சகிக்க வேண்டும். அவர் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை பொறுமையாய் சகிக்க வேண்டும். எதிர்த்து பேசி சண்டை போட்டு பொறாமப்பட்டு எரிச்சல் பட்டு 4 பேர்கிட்ட தூஷித்து நடந்து கொண்டு இருந்தால் எப்படி உங்களுக்கு கிரீடம் கிடைக்க முடியும்? எப்படி உங்களுக்கு கிரீடத்தை கர்த்தர் தர முடியும்? ஏமாந்து போவீர்கள். உணர்ந்து கொள்ளுங்கள். குறைகளை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவங்க குறையை உணரணும். அவ தான் தப்பு பண்ணான்னு நம்ம மற்றவங்களை பழிசாட்டிடுறோம் இல்லையா? சீக்கிரமாக அவர் அப்படி பேசினதுனால நான் அவருக்கு சண்டை போட்டேன், அப்படி தானே வீட்டில் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டுக்காரன் ஏதோ ஒன்று சொல்லிட்டார், பாவம், அவர் ஏதோ ஒன்று ஆத்திர அவசரத்தில் சொல்லிட்டார், உடனே போய் சண்டைக்கு போகிறதா? இந்த மீறுன்னு சொல்லுவாங்க, மீறு மாதிரி நிற்கிறான்னுவாங்க, அந்த மாதிரி நிற்கிறது. இதெல்லாம் தவறு. ஒத்துக்கொள்ளுங்கள். நான் இப்படி தான் இருப்பேன், அவர் அப்படி பேசுனா நான் இப்படி தான் பேசி பதிலுக்கு பதில் செய்வேன். கர்த்தருடைய வழி அல்ல இது, கர்த்தருடைய வழி அல்ல. எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த கணவனாரிடத்துலேருந்து அடி உதையெல்லாம் வாங்கியிருக்காங்க. கேவலமாக பேசும்போது மௌனமாக இருந்திருக்காங்க. பைபிளை எடுத்துகிட்டு உட்காந்து அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க. என்னென்னமோ பாடுகள் வரையாக தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்கள். இன்னும் பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் உண்டு. உங்களுக்கு வருகிற ஒரு சின்ன கஷ்டத்தை பொறுக்க முடியல, எப்படி இப்படி சண்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே சமாதானமாக நீங்கள் இருக்க முடியுது? சாப்பிட முடியுது, துதிக்க முடிகிறது, பாட்டு பாட முடிகிறது? இதெல்லாம் செய்யாதுங்க தேவனுடைய பிள்ளைகளே. உணர்ந்து கொள்ளுங்கள், சரிப்பட்டு கொள்ளுங்கள், உங்களை சீர்பொருந்த பண்ணி கொள்ளுங்கள். இது விளையாட்டு மார்க்கம் அல்ல. என்னைக்கு சொல்லி இப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க சொல்லிட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு இருந்துக்குவோம்
அப்படின்னு இருக்காதுங்க. தவறு. இந்த காரியத்தில் ஜெயம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஜெயம் படுங்கள். என்ன எடுக்கணும்? ஜெயம் எடுங்க. இந்த ஜென்ம சுவாபம் எல்லாம் பரிசுத்த அக்கினியினாலே, பரிசுத்த ஆவியாண்ட அக்கினி இறங்கி 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 சுட்டரிக்கப்பட வேண்டும். ஜென்ம குணம், மாம்ச குணம் இதெல்லாம் போகாது, சீக்கிரம் போகாது. நான் என்ன தான் சொன்னாலும், வசனத்தை சொன்னாலும் இது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும், கூட தான் இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்த அக்கினி இறங்கணும், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். அது வர 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 அந்த அக்கினி சுட்டு எரித்து 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 சாம்பலாக்கி நம்முடைய ஜென்ம குணங்கள் எல்லாம் நீக்கி இயேசு போல நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தானே அழைத்தார். ஆமென். அழைத்து கொண்டு வந்த நோக்கம் என்ன? நாம் அந்த யோவான் நிருபம், யோவானுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 வசனம் என்று நினைக்கிறேன். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. 1 வசனம், தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். இப்போ உங்களெல்லாம் யாருன்னு சொல்லுவாங்க? தேவனுடைய பிள்ளை. சாதாரணமாக வந்தது? அவர் ரத்தமெல்லாம் சிந்தி, இந்த ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கி சேத்துக்குள்ளே கடந்தோம், பாவத்துக்குள்ளே கடந்தோம், அசுத்தத்துக்குள்ளே கடந்தோம். யாரும் விரும்பாதவங்களா நம்மளை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. கர்த்தர் நம்மளை தேடி வந்து கண்டுபிடிச்சி அவர் சொல்கிறாரு, எரேமியாவில் ஒரு வசனம், ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 தெரிந்தெடுத்து நான் எங்கே வழி நடத்துகிறேன்? சியோனுக்கு நடத்துகிறேன். அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிற, அவரோடு கூட ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவரோடு கூட சேத்துக்குள்ளே கிடந்த நம்ம அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும்னா அது எவ்வளோ பெரிய அன்பு. ஹல்லேலூயா. அன்பு. தேவனுடைய பிள்ளை என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்களானால் அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு. நீங்கள் ஏதோ நற்கிரியை செய்ததுனால கிடைக்கல, தான தர்மம் பண்ணினதுனால கிடைக்கல, காணிக்கை கொடுத்ததுனால கிடைக்கல. தேவன் கிருபையாய் உங்களை ரட்சித்தார், உங்களை தேடி கண்டுபிடித்தார். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய அன்பினாலே, அவருடைய விலையேறப்பட்ட அன்பு, பெரிய அன்பு. சாதாரணமாக மனுஷனை போல அன்பல்ல, தேவனுடைய அன்பு. அது விலையேறப்பட்ட மகிமையான அன்பு. அந்த அன்பினால் நம்மை அழைத்து என்ன பிள்ளைன்னு வச்சுருக்கிறாரு? பாவின்ற டைட்டிலை மாற்றிட்டு என்ன பேர் வச்சுருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளை. இதுக்கு முந்தைய என்ன எழுதி இருந்தது? நெத்தியில் என்ன எழுதி இருந்தது? பாவி. ஒருத்தங்கிட்ட பாவின்னு சொல்லிட்டா ரொம்ப கோபம் வந்துடும். பாவம் செய்ததுனாலே தானே பாவின்றோம். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. பாவியான ஒரு மனுஷன், பாவியான ஒரு மனுஷி யாராக இருந்தாலும் சரி, அது வயசானவங்களோ வாலிபமோ சிறு பிள்ளையோ முதிர் வயதானவர்களோ யாரானாலும் சரி, பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் பேர் என்ன? பாவி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் கழுவப்பட்ட பின்பு பேர் என்ன? தேவனுடைய பிள்ளை. இனி இங்கே பழையற்பாட்டில் லேவிய ராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆசாரியனுடைய நெற்றியில் என்ன எழுதியிருக்கோம்? கர்த்தருக்கு பரிசுத்தம். தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்ட நாம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்தமானவர்கள், கர்த்தருக்கு சொந்தம். நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தம் நெத்தியில் எழுதி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன? அந்த பழைய பேர் தான். என்ன பேர்? பாவி. அதுதானே? சாத்தான் கையை தொட்டு சிரிச்சிட்டு போவான். இவன் என்ன கர்த்தருக்கு பரிசுத்தம்? இவ பரிசுத்த வாட்டியா? இவ தேவனுடைய பிள்ளையா? உங்கள் வீட்டு சத்தம் வெளியில் வரவே கூடாது. ஏதோ காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க, பேசுங்க. ஒருத்தங்க பேசிட்டாங்க, காரியத்தை சொல்லுங்க. அவங்க எது கேட்கலையா, அது அப்படி இல்லை இப்படின்ற அந்த வாக்குவாதம், அந்த வாக்குவாதம் எவ்விதத்திலும் குற்றம் உள்ளது. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அங்கே குற்றம்தான், அது தவறு தான். கேளுங்க. இதெல்லாம் இதுக்காக எல்லாம் கண்ணீரோடு ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
அஜாக்கிரதையாய் விட்டு விடாதீர்கள், நிர்விசாரமாய் இருந்து விடாதீர்கள். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சின்ன சின்ன கூனி மீனெல்லாம் சேர்ந்து எதை கவுத்து போடுமா? கப்பலையே கவுத்து போடும். கடலுக்குள்ளே போகிற கப்பலை எது கவுத்து போடும்? சின்ன சின்ன கூனி மீன். நீங்கள் தான் எது சின்னதுன்னு தான் நினைப்பீங்க. நான் என்ன, அவள் பேசுகிறதுக்கு இப்படி தானே பேசுனேன், இதில் என்ன தப்பா? அவங்க இப்படி பேசுனதுக்கு நான் இப்படி சொன்னேன். இதெல்லாம் அப்படியே இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாமல் இருந்தால் அது கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அப்படியே இருக்கும். என்ன ஆகும்? இதெல்லாம் கப்பலை, விசுவாச ஜீவியத்தை கவிழ்த்தி விடும். 1 தீமோத்தேயு 1:19 என்று நினைக்கிறேன். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். படிங்க, அதை மைக்கில் படிங்க. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாச கப்பல் இந்த உலகமாகிய இந்த தண்ணீருக்கு மேலே போயிட்டே இருக்குது. இந்த போயிட்டே இருக்கிற இந்த கப்பலை என்னது சேதப்படுத்துது? நல்மனசாட்சி. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளி விடுறாங்க, நல்மனசாட்சியை தள்ளி விடுகிறார்கள். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன். நல்ல மனசாட்சி ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதில்லை, நல் மனசாட்சி இல்லை. ஆகையினாலே இந்த கப்பல் சேதப்பட்டு விடுகிறது. சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று வசனம் அழகாக சொல்லுகிறது. ஆகையினால கவனமாக இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளை. யாராக இருந்தாலும் சரி, தவறு பண்ணுனா தவறு தான். எத்தனை வருஷம் ஊழியம் செய்தாலும் சரி, எவ்வளவு நாள் உபவாசம் எடுத்தாலும் சரி, எப்படி நான் தான் தேவனுடைய பிள்ளை என்று மார்பு தட்டி பேசினாலும் சரி, தவறு இருக்குமானால் தவறு தான். அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபித்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். அதாவது யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு 1:10 படியுங்கள். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் 12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். நம்ம முந்தைய ஒரு ஜீவ கிரீடத்தை பார்த்தோம் இல்லையா? யாருக்கு ஜீவ கிரீடம்? மறந்தாச்சா? யாருக்கு ஜீவ கிரீடம்? ஆமாம், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், மரண பரியந்த உண்மையாயிரு உனக்கு ஜீவ கிரீடத்தை தரும். இங்கே சொல்கிறாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. அப்போ சோதனையை சகிக்க வேண்டும். சோதனை என்ன செய்யணும்? சகிக்கணும். சோதனை காலத்தில் பின்வாங்கி போய்விடக்கூடாது. சோதனையை தப்பிக்கொள்ள ஆண்டவர் தான் வழி உண்டாக்குவார். நாம் என்ன செய்யணும்? சோதனையை சகிக்க வேண்டும். பாருங்கள், 2 சோதனை உண்டு. நான் இதில் வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள். சகிக்க வேண்டிய சோதனையை ஜெயிக்க போகக்கூடாது, ஜெயிக்க வேண்டிய சோதனையை சகிக்க போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? சில சோதனையை கர்த்தர் நிமித்தம், இப்போது நம்மளை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற போல் பல பாடுகளை செய்கிறாங்க அப்படின்னா அதை பொறுமையாக சகிக்கணும். அவங்க கூட சண்டைக்கு போக முடியுமா? நம்ம ஷூட் பண்ண வர்றாங்க, சீட்டில் போடுறாங்க, நம்ம அதை பொறுமையாக சகித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். இனி ஜெயிக்க வேண்டிய சோதனை, யோசேப்பு அந்த சோதனையை ஜெயித்தான். அவனுக்கு அந்த சோதனையை ஜெயித்தான். அதை சகித்து கொண்டிருந்தால் ஆபத்து. சோதனையை அவன் என்ன செஞ்சுட்டான்? ஜெயித்து விட்டான். நமக்கு வருகிற பாவ போராட்டங்கள், பாவ சோதனைகள் வரும்போது அதை சகிக்க போகக்கூடாது, ஜெயிக்க வேண்டும். அவன் தப்பி ஓடிவிட்டான். அவன் அங்கே நின்று கொண்டு இருந்தால், அவன்கிட்ட சமரசம் பேசி கொண்டு இருந்தால் அவன் தீட்டுப்பட்டு இருப்பான். அவனுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்க முடியாது. அவன் ஜெயித்தான். நாமும் வாழ்க்கையில்
ஜெயிக்க வேண்டிய சோதனைகளும் உண்டு, சகிக்க வேண்டிய சோதனைகளும் உண்டு. சகிக்க வேண்டிய சோதனை ஜெயிக்க போகக்கூடாது. நான் முதல்ல சொன்னேன்ல, சண்டை கட்டினா வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சண்டை போட்டுட்டு பார்க்கல யார் ஜெயிக்கலாம் நிற்கலாம் அப்படி நின்று கொண்டு இருந்தார். போச்சு, எல்லாம் போச்சு. இனி ஜெயிக்க வேண்டிய சோதனை, அவன் தெரியாமல் வந்து இப்படி கேட்டான், அதனால நான் அவளை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதை சகிக்க போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஆபத்து இல்லையா? யோசேப்பின் பேர் இப்படி மேன்மையாய் உன்னதத்தின் வரைக்கும் வர முடியாது. ஆகையினாலே சோதனைகள், பாவ போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் நம்மை வந்து தாக்குகிற நேரத்தில் சகிக்க வேண்டும் என்று நின்று கொண்டாது இராதீர்கள். அந்த இடத்த விட்டே தப்பி போய்விட வேண்டும், அங்கே நிற்கவே கூடாது. இன்னும் ஒரு தாழ்மையாய் நான் ஒரு காரியம் சொல்லிக்கொள்ளுகிறேன். எந்த ஒரு அந்நிய நபரும் பிற பாலர் மற்றவங்க நம்மை தொட்டு பேசுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ வயசாயிட்டாலும் பரவாயில்ல, இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், அண்ணன் தம்பி, அது வேறு காரியம், அது நான் சொல்லவில்லை. பிற நபர்கள் நம்மை தொடுவதற்கோ அவர்களை டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கிடுங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் தூரமாக நிற்க முடியுமோ அவ்வளோ நின்று பேசிக்கொள்ளலாம். எவ்வளோ நேரம் பேசுகிறோமோ அதையும் நீங்கள் கீப்பப் பண்ணி கொள்ள வேண்டும். நாம் இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சத்துரு எங்கே நுழைந்து என்ன செய்யலாம் என்று அவன் வீறு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக. அதனால் கவனமாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய வசனத்துக்கு வரலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ இந்த சோதனையை சகித்து கொண்டு இருக்கும்போது நமக்கு அடுத்த கிடைக்கிற அந்த டைட்டில் என்ன? உத்தமன். ஹல்லேலூயா. உத்தமன் என்று விளங்கின பின்பு அது ஆண்டவர் விளங்க வைப்பார். என் மக இந்த சோதனையெல்லாம் சகித்து கொண்டே இருக்கிறார், ஆகையினால் இவள் உத்தமி. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, நேசருடைய மணவாட்டி, நேசருடைய மணவாட்டி உத்தமி. இந்த சோதனையை சகித்து 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 நீ உத்தமியாய் விளங்க வேண்டும். உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இப்போ நம்ம இந்த காரியம் எல்லாம் எதை வைத்து நம்ம நடக்கிறோம்? தேவனிடத்தில் வைக்கிற அன்பு நிமித்தம். இந்த சோதனையை நான் சில நேரம் சகிக்க காரணம் என்ன? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே. கொஞ்சம் சொல்லுங்களேன். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே, அன்பு, அவருடைய அன்பினாலே மாத்திரம்தான் நம்ம இந்த சோதனையை எல்லாம் சகித்து கொண்டே இருக்கிறோம். அவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. உனக்கு என்ன தருவேன்? ஜீவ கிரீடம் தரு. ஆகையினால சோதனையை சகித்துக்கொள், உத்தமையாய் விளங்கு, உனக்கு ஜீவ கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தருவார், நிச்சயமாய் தருவார். தருவேன் என்று சொல்லிட்டு அவர் ஏமாற்றி போடவே மாட்டார். நிச்சயம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிரீடம் நமக்கு தான், இன்னொருவருக்கு கொடுக்கவே மாட்டார். ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறதுனால சொன்ன பின்பு நாம் ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது கம்யூனிஸ்ட் நாட்டில் ஒரு 40 பேரை, தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக அவர் தீர்மானித்து விட்டார்கள். 40 பேர் கொலை. அது எப்படி கொலை செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு குளம், ஐஸ் தண்ணி நிறைந்த குளம், அந்த குளத்துக்குள்ளே இறங்க வேண்டும். இறங்கி ஜீவன் போகும் வரைக்கும் அந்த குளத்துக்குள்ளே தான் இருக்கணும், வெளியில் வரக்கூடாது. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். இந்த கேப்டன் அழைச்சிட்டு போகிறான், கொண்டு போய் எல்லாரையும் அந்த குளத்துக்குள்ளே இறங்க வச்சிட்டான். எல்லாரும் இறங்குறாங்க. எல்லாரும் இறங்கி அவங்களுக்கு ஒரே காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு தேவனை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் தேவனை மறுதலிக்காத காரணத்தினாலே கொலை செய்யும்படியாக இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள்.
அப்போ ஒரு ஆள் மாத்திரம் இப்படி நம்ம போய் அங்கே சாகணுமா அப்படின்னு எல்லாரும் இறங்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒருத்தர் மட்டும் கொஞ்ச நேரம் அந்த குளிர் ஏற ஏற சரி இங்கே கிடந்து சாகணுமா அப்படின்ட்டு வெளியே வந்துடுவார். திருப்பியும் அவர் உள்ளே போவார். இப்படி மாறி மாறி அவர் கொஞ்ச நேரம் உள்ளே இருப்பார். பிறகு அந்த குளிர் சாகிற நிலைமைக்கு வரும்போது அவர் வெளியே வந்துடுவார். இப்படியே ஒருத்தர் மற்றவங்க எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே ஐஸ் வாட்டருக்குள்ளே கிடக்கிறாங்க, இந்த குளத்துக்குள்ளே கிடக்கிறாங்க. இவர் மட்டும் வாரதும் போகிறதுமா இருந்தார். இந்த கேப்டன் கூட்டிகிட்டு போனாரே கேப்டன் ஒரு அழகான ஒரு தரிசனத்தை பார்த்தார். என்ன தரிசனம் என்றால் 40 அருமையான கிரீடங்கள், பொன் கிரீடம், அழகான கிரீடம் இவர்களுடைய சிரசின் மேலே வந்து அமரும்படியாக அங்கே பரலோகத்தில் இந்த வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது சொல்லனாத அழகு, அருமையான ஒரு கிரீடம். அந்த கிரீடம் எல்லார் தலையின் மேலும் அப்படி வந்து அமர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கிரீடம் மட்டும் அது இப்படி கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், கீழே வரும், மேலே போகும். ஏங்க இந்த ஒருத்தர் மட்டும் இருமனமாக இருக்கிறார் பார்த்தீங்களா? சாகிறதுக்கு விருப்பம் இல்லை, கிரீடமும் வேணும்னு இருக்குது. அவர் உள்ளே வாரதும் வெளியே போகிறதும் அப்படியா இருக்கிறபடினால அந்த கிரீடம் அவர் தலை மேலே வைக்க முடியலை. அந்த கிரீடம் வருது, மேலே போகுது, வருது. இந்த கேப்டன் பார்த்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இந்த அருமையான கிரீடத்தை ஏன் இழந்து போய்விட வேண்டும், எனக்கு அந்த கிரீடம் வேண்டும். ஏன் சாகடிக்க கொண்டு வந்த அந்த கேப்டன் தான். அவர் சொன்னார், நான் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். அவன் வேண்டாம், அவன் வெளியே போய் விடட்டு, அவன் வந்துட்டான், மேலே வந்துட்டான். இவர் இறங்கினார் அந்த குளத்துக்குள்ளே, இந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அந்த கிரீடத்தை தரிசனத்தில், அவர் கண்ணுக்கு தரிசனம் அல்ல, அப்படி கண்ணு முன்னாடி பார்க்குறாரு எல்லார் மேலும் வருகிற கிரீடம். ஆகையினாலே கொஞ்ச கால உபத்திரவத்தை பார்த்து இந்த கிரீடத்தை இழந்து போய்விடக்கூடாது. வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கிறது, உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கிரீடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சந்தோஷம் இல்லையா? இந்த உலகத்தில் யாராவது உங்களுக்கு கிரீடம் தந்தாங்களா? இல்லையே. பரமபிதா அதை நமக்காக வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் தயங்க வேண்டாம். கொஞ்சம் உபத்திரம், கொஞ்ச கால சோதனை சகிக்கிறன் மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம், அநேக கிரீடங்கள் உண்டு. அழிவில்லாத கிரீடம், ஜீவ கிரீடம், அப்புறம் என்ன கிரீடம்? வாடாத கிரீடம். இப்படி ஏராளம் கிரீடங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய சிரசின் மேலே எத்தனை கிரீடம் இருந்தது? ஆட்டுக்குட்டியானுடைய சிரசின் மேலே எத்தனை கிரீடம் இருந்தது? அநேக கிரீடங்கள் இருந்தது. எல்லாம் முழிக்கிறீங்களே. ஹல்லேலூயா. பாருங்க 19 வெளிப்படுத்தல் 19 வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அநேக கிரீடங்கள் அவள் சிரசின் மேல் இருந்தது. 19:12 படியுங்கள். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே என்று வேறொருவரும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி அநேக கிரீடங்கள் வைத்து சூட்டி கொண்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு ஒரு நாள் நாமும் போய் நிற்போம். நமக்குரிய கிரீடங்களை, உன் கிரீடத்தை ஒருவனும் உன் கிரீடத்தை இழந்து போய்விடாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. அந்த வசனத்தையும் ஒன்று படித்து விடுங்கள். வெளிப்படுத்தல் 3 என்று நினைக்கிறேன். சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. 3:11 வெளிப்படுத்தல் 3:11. இது சீக்கிரமாய் வருகிறேன். உடைய பாடெல்லாம் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நேரம்தான், கொஞ்ச நேர பாடு, கொஞ்ச நேர சோதனை, கொஞ்ச நேரம் கஷ்டம். இந்த சோதனை காலத்திலே ஒருவரும் பின்வாங்கி போய்விடவே கூடாது. இந்த இவன் இழந்து போனானே கிரீடம், இந்த தேவனை மறுதலித்து இழந்து போய்விட்டானே, அதே போல் நாம் யாரும் இழந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின
நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாவோம். ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தேவனே மை துதிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் இந்த சோதனை காலத்தில் பின்வாங்கி போய்விடக்கூடாது. சோதனையை சகிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. சோதனை உண்டப்பா, சோதனை உண்டு, சோதனை உண்டு. சோதனை இல்லாமல் இல்லவே இல்லை. எல்லாருக்கும் அவரவருடைய நிலைமைக்கு திராணிக்கு ஏற்றபடி சோதனை உண்டு. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு இல்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். திராணிக்கு மிஞ்சி சோதிக்க அவர் இடம் கொடுக்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளையே, எனக்கு தான் இப்படி சோதனை சோதனை என்று நினைத்து நீ கண்ணீர் விட்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயோ, கலங்காதே. அவர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க அவர் இடம் கொடுக்கிறதே இல்லை. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? முழங்காலில் நிற்க முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்காலில் நின்று, கர்த்தாவே, இந்த ஜீவ கிரீடத்தை பாருங்கள். உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வருகிற இந்த பூமியில் வருகிற கொஞ்சம் உபத்திரவத்தை, கொஞ்சம் சோதனையை சகிப்பதற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். உனக்கு நாள்தோறும் சோதனையின் மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கிறதா? கர்த்தர் உன்னை பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்கள், முழுவதும் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுங்கள். ஆமென். உங்களுக்கு என்ன பாடு வருகிறது, என்ன சோதனை வருகிறது, உங்களை நெருக்குகிறது என்னது, உங்களை இருதயத்தை அலக்களித்து கொண்டிருக்கிறது என்னது, அதை ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து சொல்லுங்கள். அவள் உங்களை தைரியப்படுத்துவார், அவள் உங்களுக்கு பலன் தருவார், உங்களுக்கு கிருபை தருவார். உங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு சீர்பொருந்தி கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உன் கிரீடத்தை நீ இழந்து போய் விடுவாய், வெட்கப்படுவாய். அந்த நாளில் வெட்கம் உன்னை மூடிக்கொள்ளும். அந்த பயங்கரம் உனக்கு வரக்கூடாதல்லவா? ஹல்லேலூயா. இந்த காலத்தில் வருகிற கொஞ்சம் பாடுகளை ஏன் சகிக்கக்கூடாது? கொஞ்சம் கஷ்டத்தை ஏன் சகிக்கக்கூடாது? கொஞ்சம் உபத்திரவத்தை ஏன் சகிக்கக்கூடாது? 10 நாள் உபத்திரவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிடால துனமா ஷாகிலா ரகோ மசில துனமா லஹர துனமா லியாரகோ ஷபர பௌரியா லகைடியாலோ ஜைடில துனமாரியா. ஓமே. சோதனை சகிக்க பலன் தாருமப்பா, சோதனை சகிக்க கிருபை தாருவையா. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள போக்கை நீர் உண்டு பண்ணுவீரே. ஜீவகிரீடத்தை வைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறீரே. சோதனை சகிக்கிற பிள்ளைகளுக்காக ஜீவ கிரீடம் இறங்கி வருகிறது. 10 நாள் உபத்திரவம், 10 நாள் உபத்திரவம். மரண பரியந்த உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறாரே. ஆவியானவரை உணர்த்துவீராக, ஆவியானவரை பலப்படுத்துவீராக, ஆவியானவரை கிருபைகளை தருவீராக, ஆவியானவரை திடப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. சோதனை ஜெயிக்க கிருபை தாருமப்பா, சோதனையை சகிக்க கிருபை தாருமப்பா. சோதனை காலத்தின் பின்வாங்கி போய்விடவே கூடாதப்பா, கிருபை தாருப்பா. சோதனை காலத்தில் பின்வாங்கி போய்விடவே வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை காலத்தில் நான் உன்னை காத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரே. கர்த்தர் காத்துக் கொள்ளுவார், கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். ஆமென். கலங்கி தவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம். சோதனையை சகித்து உத்தமர்களாய் விளங்க கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தப்பிக்கொள்ள போக்கை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சோதனை காலத்தில் நம்மை தப்பித்து கொள்ள, நம்மை காத்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். என்ன மருந்து போல தானே சோத்திரம் பண்ணுவீங்க? துதிச்சா என்ன?
ஹalleluya ஹalleluya. சோத்திரம் சோத்திரம். துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபை இறங்கும் அல்லவா? துதிக்க துதிக்க கிருபை பெருகும் அல்லவா? ஹalleluya. சோத்திரம் சோத்திரம். சோத்திர பலியை செலுத்திய கர்த்தர் மகிமைப்படுவார் அல்லவா? சோத்திரம் 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 சோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே உரியது. நீர் பெற்றுக்கொள்ள பாத்திர. சோத்திரம் 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 சோத்திரம். ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோதனை காலத்தில் ஆண்டவரை தப்பிக்கொள்ள போக்கை உண்டு பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உத்தமர்களா எங்களை நிறுத்த வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பெண்கள் ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த மகா பெரிய தேவர்க்காய் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடி நான் ஸ்தோத்திரம். பங்கு கொண்ட எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சோதனையோடு கண்ணீரோடு வேதனையோடு பல துக்க துயரங்களோடு இருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு ஆண்டவரே. அவளையெல்லாம் திடப்படுத்தும். இந்த சோதனையெல்லாம் ஆண்டவரை சகித்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த சோதனையிலே தப்பிக்கொள்ள போக்கை அவர்களுக்கு நீர் உண்டு பண்ணுகிறீர். நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். திராணிக்கு மிஞ்சி நீ சோதிக்க மாட்டீரே. ஹalleluya. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தானே எங்களுக்கும் வருகிறது ஆண்டவரே. பொறுமையாய் சகித்து எங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும். ஒருவரும் கிரீடத்தை இழந்து போய் விடாதபடிக்கு இந்த மகிமையான கிரீடத்தை உடைய கரத்திலிருந்து அந்த நாளிலே பெற்று அனுபவிக்க கிருபை தாரும். எல்லாரையும் ஆசீர்வதியும். வரத்தடப்பட்ட பிள்ளைகளையும் அந்தந்த இடங்களிலே வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வரும் நாட்களில் அநேகரை கொண்டு வரும் ஆண்டவரே. அநேகர் வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள, நன்மை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். துதி கனம் மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.